सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतिकां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ सप्तदशोऽध्यायः। अर्जुन उवाच ये शास्त्रमिदमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्त्वमाहोरजस्तमः। भगवद्गीता शास्त्रस्य 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு பேரு. இதுக்கு முன்னாடி இந்த கீதா சாஸ்திரத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, கேட்கிறவர் ஒருத்தரே ஒருத்தர், சொல்றவர் ஒருத்தர். அதனால பஞ்சதசி மாதிரி கிரந்தங்கள்லாம் எப்படின்னா அங்கங்க சொன்னதெல்லாம் சேர்த்து கம்பைல் பண்ணி போட்டார். அந்த மாதிரி இங்க இல்ல. 18 அத்தியாயமும் பாத்தீங்கன்னா ஒரே கேட்கிறவர் ஒருத்தர் சொல்றவர் ஒருத்தரா இருக்கிறதுனால கண்டினியூட்டி இல்லாம அது வரல, அது கண்டினியூஸா வந்தது. ஆகையினால போன அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் ஒரு சங்கதி இருக்கு. எல்லா அத்தியாயத்துக்கும் இதுதான் நியமம். இங்க போன அத்தியாயத்துல என்ன சொன்னாருனாக்க, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்ய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் ஜிஹார்ஹதி. இந்த பாரத பூமியானது, பாரத வருஷமானது கர்ம பூமி. இங்க எல்லாரும் ஒரு காரியமா ஒரு செயலை செய்யணும், இல்ல செய்யாமல் இருக்கணும், அது நிஷேதம். இப்படி சொல்லக்கூடியது எதுவோ அதுதான் சாஸ்திரம். பிரவருத்திஷ்ட நிவృத்திஷ்ட பும்சாம் ஏன உபதிஷ்யதே தத் தர்மாஸ்த உபதிஷ்யதே சாஸ்திரம் சாஸ்திர விதோ விதுகு அப்படின்னு சாஸ்திரத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. சாஸ்திரம் என்ன, பிரவருத்தியாவது சொல்லணும், நிவృத்தியாவது சொல்லணும். உன்னை பண்ணுன்னு சொல்லணும், உன்னை பண்ணாதேன்னு சொல்லணும். அதனால நம்ம ஊர்ல எப்படி கர்ம பூமியா இருக்கிறதுனால எல்லாம் எப்படி பண்ண வேண்டியிருக்குன்னா, இதெல்லாம் கேட்டு கேட்டுதான் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளா எதையாவது நினைச்சிட்டு பண்ணோம்னா அதுக்கு பலன் வருமானது தெரியாது. ஆகையினால சாஸ்திரத்துக்கு தெரிஞ்சு கொள்ளாம நம்ம ஒரு காரியத்தை பண்ண முடியாது. எந்த காரியம் பண்ணனாலும் நம்ம வெதர் இட் இஸ் அக்செப்டட் இன் அவர் சாஸ்திரம், நம்மளுடைய முன்னோர்கள் ஒத்துருக்காங்களா, இப்படி பார்த்து பார்த்து தான் எல்லா காரியத்தையும் நம்ம பண்ண முடியுமே தவிர நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு இங்க வேல்யூவே கிடையாது இங்க அப்படின்னு சொன்னதுன்னா, தஸ்மாத்து சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம். ஒரு காரியம் பண்ணணும்னால அக்காரியம் பண்ணாமல் இருக்கணும்னா கூட அது எல்லாத்துக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம். அந்த சாஸ்திர விதியை அறிந்து கொண்டுதான் கர்ம கர்த்தும் நிகாரஹதி அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சாஸ்திரத்தை அறிந்துதான் ஆகணும்னாரு. சொன்னோன்னா அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வந்துட்டு, அது மாத்திரம் இல்லாம இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு முந்தின அத்தியாயத்துல தெய்வீ சம்பத்தை விஸ்தாரமாக சொன்னார். அது எதுக்காக தெய்வீ சம்பத்தை சொன்னார்னா, அதுதான் மோட்சத்துக்கு பயன்படுமா, அதுதான் எல்லாரும் கடைபிடிக்கணும், அதைதான் எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காக சொன்னார். எடுத்துக்கொள்ள கூடாதுன்றதுக்காக ஆசிரி சம்பத்தை சொன்னார். ராட்சசி சம்பத்து ஆசிரி சம்பத்து ரெண்டும் ஒரே அர்த்தத்துலதான் இவர் யூஸ் பண்றாரு. இப்படி ராட்சசி சம்பத்து என்ன வித்தியாசம்னாக்க, ராட்சசன்னாக்க சிந்தி ஹிந்தி அப்படின்னு கத்தி அடி தடி இதுலயே இருக்கக்கூடியவர்கள் ராட்சசர்கள். எப்ப பார்த்தாலும் சென்சார்கன்ஸிலேயே ரசிச்சுட்டு இருக்கிறவர்கள் அசவர்கள். ரெண்டு பேருக்கும் அதோ கதிதான். அதனால இப்படி பிரிச்சிருக்கோம் நம்ம. ஆசுரி சம்பத்துனால ராட்சசி சம்பத்துனாலும் இது தெய்வீ சம்பத்துக்கு எதிரானதுன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும். தெய்வீ சம்பத்தை எடுத்துக்கொள்வதற்காக ஆசுரி சம்பத்து தள்ளுவதற்காக சொல்லி கொடுத்தாரு. எதிரா தெய்வீ சம்பத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னாக்க, மோட்சம் யாரு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இந்த ஆசுரி சம்பத்தை ஏன் சொல்றீங்க அப்படின்னாப்பா, இந்த ஆசுரி சம்பத்தாக 3 விஷயத்துக்குள்ள அந்தர்பாவம் ஆயிருந்தது. காமம், குரோதம், லோபம்னு இந்த 3 யார் ஆசிரியிக்கிறானோ அது நரகத்தினுடைய வாசல். அது
இது வழியா அவன் நரகத்துக்கு தான் போய் சேருவான். அதனால உங்களுடைய லைஃப் விஷன் என்ன உங்களுக்கு அப்படின்னாக்க, தெய்வீ சம்பத்துல ஆசைப்படுறவாளுக்கு, மோட்சத்துல ஆசை இருக்கவாளுக்கு மிஷன் என்ன அப்படின்னாக்க, இந்த மூன்றையும் மாட்டிக்காம இருக்கிறது தான். காமம், குரோதம், லோகம், இது அப்படின்னு விஸ்தாரமா சொன்னார். இப்போ அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துருக்கு. இவர் எப்படி பேசியிருக்காரு? முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன விஷாலம், அதை விடுங்க. ரெண்டாவதுல நிறைய சிதப்பிரஜனுடைய லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கோலா இருக்கணும்னு சொல்றதுக்காக சிதப்பிரஜத்தை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? படிப்படியா கர்மயோகத்தை பத்தி சொன்னார். கர்மயோகம் நீ பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த கர்மயோகத்தினால சித்த சுத்தியானது ஏற்படும். சித்த சுத்தியினால எதிக்காவது ஒரு நாள் நீ வேதாந்தத்துக்கு வருவ. எப்ப வேதாந்தத்துக்கு வரையோ ஒரு சத்குருவனுடைய கிருபையினால அந்த வேதாந்தத்தை பற்றி பிறப்பில்லாத ஒரு நிலையை அடையலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? இது மாத்திரம் தெரிஞ்சா போதாது, கர்மாவும் உபாசனையும் கர்மயோகத்துல தான் அந்தர்பாவமா இருக்கு. இந்த உபாசனையும் மானசீக கிரியா தான் அது. அதனால அந்த உபாசனையை பத்தி கொஞ்சம் பேசினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? தியானத்தை பத்தி சொன்னார். தியானத்தை பத்தி சொன்ன உடனே நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பிரகிருதியை பத்தி, பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு 7வது சாப்டர்ல சொன்னார். இப்ப நம்ம எல்லாம் உலகமா பாக்குறதெல்லாம் அபரா பிரகிருதி தான். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் மாயிக்கமா இருக்கக்கூடியது. இந்த மாய்க்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய நிர்விகாரமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தான் நம்ம அறிய வேண்டியது. அதுதான் பரா பிரகிருதி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாரு? 7வது சொல்லிட்டு 8வதுல ஓங்கார உபாசனையை கொஞ்சம் சொன்னார். சொல்லி இது மாதிரி யார் யாரெல்லாம் ஒன்னும் பிரம்மலோகம் பிராப்தி எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் 9வது அத்தியாயத்துல போய் கீழே புண்ணிய மத்திய லோகம் சந்தி அந்த விஷயங்கள்லாம் சொல்லி பகவானுடைய விபூதியை சொன்னார் 10ல. அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். சோ அதனால விஸ்வரூபத்தை சொன்னார். சொல்லிட்டு 12வது அத்தியாயத்துல சிதப்பிரஜனை பத்தி விஸ்தாரமா சொன்ன மாதிரி 10 லட்சணங்களை பத்தி சொன்னார் 12வதுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் தெய்வீ சம்பத்தை அங்கங்க சொல்லிட்டே தான் ஒண்ணு இருக்காரு. அவர் கன்சிஸ்டன்டா சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் கஷேத்திர விபாக யோகத்துல அமானித்துவம் அதந்தித்துவம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஞானத்துக்கு சாதனங்கள், ஞானியா இருக்கிறோம். இப்படி சிதப்பிரஜனா இருக்கட்டும், பக்தனுடைய லட்சணமா இருக்கட்டும் 12வது சாப்டர்ல, 13ல ஞான சாதனமா சொல்லட்டும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா குணாதீதனுடைய ஸ்வரூபத்தங்கள்லாம் 12ல சொன்னார். சொல்லிட்டு 16வது அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்திலேயே சொன்ன தெய்வீ சம்பத்தி யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் இதெல்லாம் வரும் அப்படின்னு. அதை நான் மறக்காம திருப்பி சொல்றேன். 16ல தெய்வீ சம்பத்தை பத்தி சொன்னார். அந்த தெய்வீ சம்பத்துல அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தா சிதப்பிரஜனுக்கு என்ன சொன்னாரோ அது சமமா இருக்கணும், துல்லியமா இருக்கணும், காமம் குரோதம் எல்லாம் இல்லாம இருக்கணும். இதே விஷயங்கள் தான் பக்தனுக்கும் சொன்னார். இதே விஷயம் தான் குணாதீதனுக்கும் சொன்னார். இதே விஷயம் தான் ஞானத்துக்கும் சொன்னார். ஆகையினால என்ன அவருடைய இன்டென்ஷன் கிருஷ்ணபரமாத்மா என்ன நினைக்கிறாங்கன்னா தெய்வீ சம்பத்துக்கு தான் வேணும். இப்படி தெய்வீ சம்பத்துக்கு வரணும்னாக்க இப்படி இந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு அதுல ஒரு நாட்டம் வரும். அது தெரியாதுக்கு இருந்தீங்கன்னாக்கா வேஸ்டா போயிடும், நரகத்துக்கு தான் போவீங்க, காமம் குரோதம் லோகத்துல மாட்டிடுவீங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொன்ன உடனே இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துட்டு, சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டுதான் கர்மாவை பண்ணணும்னு சொல்றீங்களே, எல்லாருக்கும் எப்படி சாஸ்திரம் தெரியும்? எது சாஸ்திரம்? சாஸ்திரம்னா அவ்வளவு ஈஸியா இப்ப இருக்கிற காலகட்டத்துல சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க நம்ம போய் என்ன ஸ்ருதி, ஆர்த்த ஸ்ருதியை பார்க்க போறோமா, யாஜ்ஞவல்க்ய ஸ்ருதியை பார்க்க போறோமா, கௌதம ஸ்ருதியை பார்க்க போறோமா, ஆபஸ்தம்ப ஸ்ருதியை பார்க்க போறோமா, எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கு. எது தர்மன்றதே தெரியல. வேதத்தையும் போயிட்டா இதுக்கு மூலமான இதுவே கண்டுபிடிக்க முடியலன்னா இதுக்கு மூலமான வேதத்தை போய் எங்க தேடிட்டு போறது? அதனால இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை இவர் சொல்றாரு அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருக்கு. இப்போ சாஸ்திரத்துல சொல்றதே தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கெல்லாம் இந்த பாரத தேசத்துல ஒரு பெரிய வசதி ஒண்ணு இருக்கு. சில வாழ்க்கைக்கு நடைமுறையான விஷயங்கள்லாம் ஸ்மிருதிக்காரர்கள் சொன்னதெல்லாம் அங்கங்க காதல உடறது, பெரியவாள்லாம் பேசிட்டு இருக்கா, நம்ம கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம சிஸ்டர்கள் யாராவது இருந்தாருனாக்கா அவ எப்படி பண்றாளோ அதை பார்த்து நம்ம சொல்றோம். சிவராத்திரினா நம்ம ஒரு 4 பேர் என்ன பண்றாரு, இந்த சாஸ்திரியில் என்ன பண்றாரு, இந்த படத்துல என்ன பண்றாரு, சங்கராச்சாரியார் என்ன பண்றாரு, இப்படி ஒரு வசதிகள்லாம் இருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கிறதும் சாஸ்திரத்துக்குள்ளதான் வருது. சாஸ்திரம் அப்படின்னாக்க ஸ்மிருதி, ஸ்ருதி, ஸ்மிருதி, சிஷ்டாச்சாரம். ஸ்ருதினாக்க நல்ல நேரவே வேற சொல்லியிருக்குன்னா
விவசன ஸ்நாயாத் நிஷ்டிவேத் அப்படின்லாம் உங்களுக்கு வேலைமே சொல்லியிருக்கா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டுறோம். தெரியாத விஷயங்கள்லாம் ஸ்மிருதிகாரர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி வேணா பிரியம் புரியா சத்தியமாக்கி அப்பிரியம் ந புரியாது இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. நமக்கு நிறைய விஷயங்கள் ஸ்மிருதியினால தெரியுது. சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஸ்மிருதியை தேடிட்டு போக முடியாது, ஸ்மிருதியை தேடிட்டே போக முடியாது. அப்படின்னாங்க இப்ப சந்தியாவந்தனத்துல இந்த மந்திரம் இருக்கா, நர்மதாயே நமப்பராதகான்ற மந்திரம் இருக்கா அப்படின்னு போய் தெரிஞ்சுன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? யாராவது கேட்டாலும் போய் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஊருக்காரரா பார்த்து அதுல இருக்கிறவங்க நமக்கு இந்த மந்திரம் இருக்கா இதை சொல்லிருந்தாங்க. இல்லப்பா இது வடமாண்ட அவளுடைய சக்தியை சேர்ந்தவாளுக்கு தான் இந்த மந்திரம், நம்மளுக்கு சொல்ற வழக்கம் இல்ல அப்படின்னு எங்க தாத்தா பண்றது இல்ல அப்படின்றாரு. அதுதான் வழக்கம். சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாரு, அமாவாசை எந்த கர்மாவா இருந்தாலும் குன்றம் தெரிவிக்காம நீ கர்மா பண்ண அந்த கர்மா நஷ்டம்ன்றாரு. இப்ப நமக்கு பார்த்தானாக்க அந்த மாதிரி இல்லையே, நம்ம என்ன பண்றது? போய் பார்த்தாங்க நம்ம அதெல்லாம் கிடையாது. வாத்தியார போய் கேட்டா என்ன சொல்றாரு, உங்க அப்பா எப்படி பண்ணாரோ அப்படி பண்ணுன்றாரு. எங்க அப்பா பண்ணலையே அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு. இப்போ இப்படி நான் பண்றேன்னு இது சாஸ்திரத்தை விட்டுட்டு தானே நான் பண்றேன், இதுக்கு பலன் இருக்கா? இது ஒரு சந்தேகம் இல்லையா? எல்லாருக்கும் இப்படிதான் இது இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்ற, சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா இது நடக்கிற காரியமா? இது நடக்கவே முடியாது அப்படின்னாரு. அப்போ எப்படி தெய்வீ சம்பத்து நமக்கு கிடைக்கும்? குணாத்தீங்கன்னா நான் எப்படி ஆவேன், நான் எப்படி ஆறுது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது அவனுக்கு. அதனால அவன் இப்ப கேட்கிறான், அர்ஜுனன் சொல்றான், பகவானே ஏ சாஸ்திரமிதிம் உத்ருஜ்ய, இங்க ஸ்ருதி ஸ்ருதி சிஷ்டாச்சாரம்ன்ற சாஸ்திரத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதான் எங்களால பண்ண முடியல இல்லையா? காத்தால சீக்கிரம் எழுதுக்கணும்னு சொல்லியிருக்கு, நதியில தான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, மூஞ்சிதான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு, வெளியெல்லாம் பண்ணா கிடையாதுன்னா இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், எங்கெங்கயோ ஒரு கடை. அவர் என்ன சொல்றாரு, எங்காச்சும் இப்போ குழால இருந்து வர தண்ணீரை நான் எப்படி சார் பண்றது, நமக்கு சந்தேகம் வருது. அதுக்கு எங்கேருந்தோ ஒரு சுத்திய தேடி கண்டுபிடிச்சு வேகேன சுத்தியத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்குப்பா, வேகமா வருது அதனால சுத்தம் போன பண்ணாம தப்பிக்கிறதுக்கு பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்படித்தானே இப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு காரணம் வேணும் நமக்கு. அப்படிதானே நம்ம சீதைய சாஸ்திரங்கள்லயே தெரிஞ்சுன்னு பண்ண முடியும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு வச்சுங்க. நீங்க போய் இப்ப தன்பாத் மாதிரி பீகார்ல போய் மாட்டிட்டோம்னு வச்சுங்க, சாஸ்திரத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நமக்கு. நமக்கு யார் இருப்பா அங்க பண்றதுக்கு சொல்றதுக்கு எல்லாம்? அவளுடைய சாஸ்திரங்கள் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சரியா வராது. நீங்க ஆந்திராவில மாட்டிட்டீங்கன்னா அவன் பண்ற சாஸ்திரங்கள் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லதான் இந்த சௌகரியங்கள்லாம் இருக்கு. நமக்கு யாரையாவது பண்ணலாம், அதுலயே நமக்கு சௌகரியம். இந்த ஊருக்காரராச்சே அவர் வடார்காடாச்சே அவரை கேட்டாக்க சரியா வராது. இது தஞ்சாவூர்காரர் பண்றதுதான் இது கரெக்டா இருக்கும், அவரை தெரிஞ்சுக்கணும். இது திருநெல்வேலி சம்பிரதாயம் இல்ல, அவன் சொல்றது நான் எப்படி பண்றேன், இப்படி எல்லாம் அநேக விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம பண்ணக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது கேரண்டி இல்லாம இருக்கிறதுனால இது சந்தேகம் வந்துருக்கு அவனுக்கு. ஏ சாஸ்திரம் இதில் ஒத்துருச்சு, சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதுல இருந்து இதெல்லாம் விடுத்துட்டு எஜந்தே ஸ்ரத்தையான். ஆனா இவங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்ரத்தை இருக்கிறதுனால தான் தெரிஞ்சுட்டு பண்றான். ஏதோ நல்ல காரியம் வரணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருக்கான். இந்த ஸ்ரத்தையில ஒண்ணும் குறவே கிடையாது, ஆனா சாஸ்திரம் தெரியாது. இது ஒரு பொது கேட்டகரி. இவருங்க நிறைய பேருக்கு சாஸ்திரம் தெரியும், ஸ்ரத்தை இருக்காது. சில பேருக்கு சாஸ்திரமும் தெரியும், ஸ்ரத்தையும் தெரியும். அது வசதியான கேஸ், அவளை விட்டுருங்க. சில பேருக்கு சாஸ்திரம் தெரியாது, ஆனா ஸ்ரத்தம் இருக்கு, அதை பிடிச்சிருக்காங்க. சில பேருக்கு சாஸ்திரமும் தெரியாது, ஸ்ரத்தையும் கிடையாது, அவளை பத்தி நம்ம கவலை இல்லை. நரகவாசிகளை பத்தி, நமக்கு ஆசுரி சம்பத்தை பத்தி, இந்த தெய்வீ சம்பத்துக்கு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை. சாஸ்திரமும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஸ்ரத்தையாவும் இருக்க வேண்டியிருக்கு. சாஸ்திரமும் தெரிஞ்சுட்டு ஸ்ரத்தை இல்லாம போனா கஷ்டம்னு தெரியாது. சாஸ்திரம் தெரியல, ஆனா ஸ்ரத்தை இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன அப்படின்றதுதான் அவனுடைய கேள்வி. ஏ சாஸ்திரம் மீது முத்திருக்க, ஆனா ஏஜென்ட் அவன் எப்படி பூஜை பண்றான், பஜிக்கிறாங்க தேவாதியின் பூஜை அர்த்தம். ஏஜென்ட்னா தேவதைகள் எல்லாம் அவன் எப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கான், ஸ்ரத்தையோட பண்ணிருக்கான், ஆஸ்திக புத்தியோட அவன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மீமாம்சா சாஸ்திரத்துல என்ன சொல்றீங்க, எந்த கர்மா பண்ணாலும் பிரச்சனை தானே. உங்களுக்கு கரெக்டா யாராலையாவது ஒரு சந்தியாவந்தனத்தை ஒழுங்கா பண்ணு யாராலையாவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது
ஒரு யாகத்தை 5 நாளைக்கு பண்றாருனாக்க கரெக்டா பண்ண முடியும். நமக்கு கிடைக்குமா அந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க மாதிரி பலாச மரத்தினுடைய துளி எல்லாம் கிடைக்குமா நமக்கு? அவர் சொல்ற மாதிரி பசு நெய் நமக்கு கிடைக்குமா? அந்த பசு வனத்துல சுத்திட்டு இருந்த பசுவனுடைய பாலையும் கிராமிய பசுவனுடைய பாலை கலந்து அதுதான் சொன்ன இதெல்லாம் கிடைக்கிற காரணமே இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு பண்றோம். அப்படி பண்ணாங்கன்னா என்ன அப்படின்னு மீமாம்சையில விசாரம் பண்ணும்போது அவன் சொன்னா இதெல்லாம் செகண்டரி, சிரத்தைக்கு தக்கின பலன் தான் கிடைக்கும். சிரத்தைக்கு சத்தானுரூபம் பலம் பவதி அப்படி சத்தைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப இவனுடைய கேஸ்ல அதே லாஜிக் தானே. இங்க சாஸ்திர விதி எல்லாம் தெரியாது, ஆனா சிரத்தையா இவன் எல்லா பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். தேசாம் நிஷ்டா துக்கா கிருஷ்ணா, அவர்களுடைய கதி என்ன? அவர்களுடைய நிஷ்டையானது என்ன? அது தெய்வீ சம்பத்துக்கு உரித்ததான சாத்விகமான ஒரு சிரத்தையா, இல்ல இந்த ஆசிரி சம்பத்துக்கும் ராட்சசி சம்பத்துக்கும் வர மாதிரி ராஜசி சிரத்தையா, தாமசி சிரத்தையா அப்படின்னு அவன் கேட்டான். ஏன் இதான் இந்த கேள்வியிலேயே 2 ஐடியா பண்ணான். சாஸ்திரம் தெரியல, ஆனா சிரத்தை இருக்கு. அவனுக்கு தெய்வீ சம்பத்தை நீங்க இவ்வளவு நேரம் பேசினதுனால இதை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். தெய்வீ சம்பத்துல ஆசை இருக்கு அப்படின்னாக்கா இவனுக்கு என்ன சாத்விகமான ஒரு சிரத்தை தான் இருக்கணும். இது சாத்விகமான ஒரு சிரத்தையில வருமா, ராஜசிக் சிரத்தையில வருமா, தாமசிக் சிரத்தையில வருமா அப்படின்னு கேட்டான். ஏசாஸ்திரமிதி முத்ருஜ்ய யஜந்தே ஸ்ரத்தையான்விதாஹ தேஷாம் நிஷ்டா துகா கிருஷ்ண தத்வமாஹோ ரஜஸ்தமஹ. இது சத்தத்துல வருமா, ஆஹோ, இல்ல ரஜத்துல வருமா, இல்ல தமசத்துல வருமா அப்படின்றது இவருடைய கேள்வி. அப்போ அவளுக்கு பகவான் சொல்றாரு, ஸ்ரீ பகவான் உவாச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேகினாம் சா ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி தெய்வ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. பகவான் சொல்றார், அர்ஜுனா, ஸ்ரத்தையானது நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா 3 விதமாக இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது? திரிவிதா பவதி ஸ்ரத்தா, 3 விதமாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரத்தையானது. இது தேகினாம், இந்த சரீரத்தோட இருக்கக்கூடிய இந்த மனுஷர்களுக்கு. அது அந்த ஸ்ரத்தைன்றது ஸ்ரீலிங்கம், அதனால ஸ்ரத்தா ஸ்வபாவஜா, ஸ்வபாவமா பிறந்த மேனிக்கு வருது. அது எப்படி பிறந்த மேனிக்கு வருதுன்னா என்னன்னா, அநேக ஜென்ம சுதத்தினால வரக்கூடிய கர்மாவனுடைய சம்ஸ்காரத்தினுடைய பலனால அவனுக்கு அந்த சம்ஸ்காரத்தோட பிறக்கிறான். அந்த சுபாவம் தான் நிக்கிறது. இதனாலதான் நம்ம பாக்கலாம், சில பேருக்கு இந்த கலர் தான் பிடிக்கிறது, சில பேருக்கு அந்த கலர் பிடிக்க மாட்டேங்கிறது இல்லையா. சில பேருக்கு சில தெய்வத்து மேலதான் எனக்கு இஷ்டமா இருக்கு, திருப்பி அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கான். இப்படி எங்க பார்த்தாலும் எதை எடுத்தாலும் அவளுக்கு சுபாவம். சினிமா இருக்கான்னு வச்சுங்களேன், நல்ல சினிமா ஒரு ஃபேமிலி டிராமானாக்கா அதை போய் பாக்குறாங்க. சில பேருக்கு பிடிக்கிறது, சில பேருக்கு அடித்தடி சண்டை படங்கள் தான் பிடிக்கிறது, சில பேருக்கு பேய் படங்கள் தான் பிடிக்கிறது. அதனால என்ன தெரியுது இதுல இருந்துனாக்கா, சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவளுடைய பிரவൃத்தியானது ஏற்படுகிறது. அது பூர்வ ஜென்மத்துல டிசைடான விஷயம் அது. அதனால இந்த சிரத்தையானது சாத்விகி சிரத்தான்னு ஒண்ணு இருக்கு, ராஜசி சிரத்தான்னு ஒண்ணு இருக்கு, தாமசி ஸ்ரத்தா அப்படின்னு 3 இந்த சிரத்தையானது பிரிஞ்சிருக்குப்பா. தாம் சுணும், அதை நான் உனக்கு விஸ்தாரமா சொல்றேன், நல்லா நீ ஊனி கேளு அப்படின்னாரு. சாத்விகமான சிரத்தைன்னா இருக்கிறவன் என்ன பண்றான்னாக்க, எப்ப பார்த்தாலும் தேவதாதி பூஜை பாடங்கள் இதுலயே இருக்கக்கூடியவன் சாத்விகமான சிரத்தை உடையவன். ராஜசிக்கான இருக்கவனுக்கு அவனுக்கு என்னன்னா ராட்சச பூஜையில தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த பூஜை பண்ணா உடனே பணம் வரும்னாக்க டக்குனு போய் இது யாகத்தை பண்ணணும், அது ஒண்ணா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த தெய்வத்துக்கு போய் இந்த பொட்டியை வச்சுட்டு பண்ணணுமா அப்படி. அதே மாதிரி சில பேருக்கு தாமசி, அது ரொம்ப குயிக்கா பலன் வரணும்னு வச்சுங்க. மசானத்துல போய் நீங்க டெட்பாடியில உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பண்ணீங்கன்னாக்கா அப்படின்னு அப்படி எல்லாம் பண்றாங்க. லோகத்திலேயே நம்ம பாக்குறோம். இந்த என்டி ராமாராவ் அப்படி எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் சொல்ற வழக்கங்கள்லாம் உண்டு. என்ன குயிக்கா வரணும் தாமசி பக்தி, ஏன்னா அதெல்லாம் இப்படி தத்துவ குணத்துல இருக்கக்கூடியவர்கள் தேவதாதி பூஜைகள் பண்ணுவார்கள். ராஜச குணமா இருப்பவர்கள் ரட்சச எல்லாம் பண்ணி கொண்டிருப்பாங்க. இதுல இந்த குபேர பூஜை எல்லாம், லட்சுமி குபேர பூஜை எல்லாம் இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. அதெல்லாம் நம்ம முன் காலத்துல கிடையாது. ஏன்னா குபேரன்லாம் நமக்கு எக்ஷன். ஆனா சில பேருக்கு சொன்னா அப்படி இல்லை, குபேரன் எக்ஷனாக இருந்தாலும் அவன் தபசெல்லாம் பண்ணி அவனுக்கு புஷ்ப விமானம் எல்லாம் பண்ணி சிவபக்தனா இருந்ததுனால அவனுடைய பூஜையை பண்ணானா அதுல நிறைய விவகாரங்கள் அது உள்ள போக முடியாது நம்ம. ஏன்னா சில பேர் அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறவர்கள்
நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் எக்ஸ்டன் தான் இல்ல. அங்க ஆச்சாரிய என்ன சொல்லுவாங்க, ராஜச பக்தி இருக்கவங்க தான் எக்ஸ்ட்ரா ராட்சஸுக்கு பூஜான்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். இப்படி லோகத்துல இருக்கு. அவ சபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுல இன்ட்ரெஸ்ட் வருது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி தாமசி பக்தினாக்க பிரேதம் பிசாசு இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்றது. இவாளுக்கெல்லாம் இந்த மண்டபோட வச்சுட்டு பண்றது, மை போடுறது, இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வருது. இப்படி எல்லாம் தாமசம் அவளும் சின்சியரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவளுக்கு தெரியல. ஆனா இப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கேன்பா நானு அப்படின்னு சொன்னாரு. சரி, அந்த சத்துவ இப்போ அந்த 3 சத்தையை பத்தி இப்ப சொல்ல போறாரு. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோயம் புருஷா யோ யத் ஸ்ரத்தா ச ஏவ சஹ. சத்வ இந்த இடத்துல சத்துவனா சத்துவ குணம் இல்ல, அந்தக்கரணம் தான். சத்துவ சுத்தி. சத்துவனா அந்தக்கரணம் தான் அர்த்தம். இங்க அகங்கார சகித அந்தக்கரணத்திற்கு ஏற்பதான் சர்வசிய எல்லாருக்குமே சிரத்தையானது உண்டாகும். அவாவாளுடைய பக்திக்கு ஏற்ற மாதிரி அவாவாளுடைய பூர்வ ஜன்ம சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சிரத்தையானது. சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட், சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுல இன்ட்ரெஸ்ட், சில பேருக்கு நடுவுல வரான் இதுல இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன் அப்படி நம்ம பாக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. இதெல்லாம் சுபாவஜம், அவ்வளவுதான். இது ஸ்ரத்தா பவதி சத்வானுரூப அவாவாளுடைய அந்த கரணத்துல பறக்கும் பொழுது என்ன பிராரப்த கர்மா சஞ்சித கர்மாவுடைய ஒரு பகுதியின் வசமாக இப்ப இருக்கக்கூடிய அந்த கரணத்துல எப்படி சுபாவம் இருக்கோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரிதான் ஸ்ரத்தாவானது அமையறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பகவான் நமக்கு. அது எப்படி இருக்கு? ஸ்ரத்தாமயோயம் புருஷா. சாதாரணமா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ரத்தாமயமா தான். எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை தான் எல்லாருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு என்னதான் குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்றவங்களும் அவனுக்கும் ஒரு நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. சாதாரணமா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ரத்தாமயா புரிஞ்சாரா அவனுடைய யோ எஸ்ரத்தா சயேவதா அந்த சிரத்தைக்கு தைக்கிற மாதிரி அவனுடைய வாழ்க்கையானது அமைது. யாரு சிரத்தையோட காரியங்கள் பண்றான் அவருக்கு எல்லா காரியங்களும் கை கூடுறது, அவன் ஹாப்பியா இருந்துட்டே இருக்கான். யாருக்கு ராஜசீக்கான சேர்த்தானா அவனுக்கு பிரச்சனைகளோட அவன் இருக்கான். ஆனால் அவனும் தாமசிக்கா இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த உலகத்தையே திட்டிட்டு உட்கார்ந்துருக்கான் எப்ப பார்த்தாலும் இல்லையா? இப்படி அவளுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அமையிறது. சத்தைக்கு தக்கினவா இருந்தா அமையிறது அப்படின்னா சத்துவமோ ரஜசோ தாமசமோ எதுவா இருந்தாலும் அவளுடைய சிரத்தைக்கு தகுந்த மாதிரி தான் அவ இந்த தமிழ்ல லட்சம் கூட சொல்லுவாங்க. அவளு சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுல கூட நம்ம கர்மால கூட ஒரு இடத்துல தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல அந்த அன்னப்பிராசனம் பண்ணுவாங்க இல்லையா? அன்னப்பிராசனம் குழந்தைகளுக்கு பண்ண உடனே 6வது மாசம் பண்ண உடனே எல்லா வாத்தியாரும் பெரியவாள்லாம் உட்காந்துக்கணுமா. இப்படி இதெல்லாம் இப்ப நம்ம பாக்குறது இல்ல, அதெல்லாம் தெரியல. இது புத்தகத்துல படிக்கிறதா இதெல்லாம் பண்ண உடனே அந்த குழந்தைய என்ன பண்ணாலும் அந்த கர்மா முடிஞ்ச உடனே ஊட்டின உடனே எல்லா பெரியவாள்லாம் பக்கத்துல உட்காந்துக்கணும். அந்த குழந்தைய தவழ உடனே கரெக்டா 6 மாசம் தவழற ஸ்டேஜ்ல அதுக்கு அன்னப்பிராசனம் விட்டோன்னு ஒரு இடத்துல பொம்மையை வைப்பாங்களாம், ஒரு இடத்துல புத்தகத்தை வைப்பாங்க. இந்த பையன் புத்தகத்துல வந்ததுன்னா அவன் அப்பாவுக்கு வாத்தியார் சொல்லிட்டு போயிடுவார். ஆத்து வாத்தியார், அப்பா இவனுக்கு படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவனை நீ வேலை பாடசாலையில போடு, இவனுக்கு படிப்புல தான் பிரதானமா வருவான் அப்படின்னாக்க இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது தமிழ்ல கூட ஒரு ஜோக்கா சொல்றாங்க. ஒரு பையன் பார்த்த உடனே அவன் அப்பா அம்மாவுக்கும் ஆசை வந்துருக்கான், இவனை இன்ஜினியர் ஆக்குறதா, அப்படி இன்ஜினியர் ஆக்குறதா மெக்கானிக்கல்ல போடுறதா, எலக்ட்ரிக்கல்ல போடுறதா, இல்ல சிவில்ல போடுறதா அப்படின்னு ஒரு ஆசை வந்துதான். அந்த டாக்டர் சொன்னாங்க, இது ரொம்ப சிம்பிள், நீ என்கிட்ட வா, அந்த பையனை கூட்டுவான், அந்த குழந்தைய நம்ம டேபிள்ல விடுவான், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இதோ எக்யூப்மெண்ட் வைப்போம், மெக்கானிக்கல் ஒரு அரசை ஒண்ணு வைப்போம், அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்க்ரூ டிரைவர் வைப்போம் எலக்ட்ரிக்கலாக, இதுக்கு போயிட்டு ஒரு கொரோனா வைப்போம், அந்த குழந்தைய அது மூணுத்தையும் விட்டுட்டு டாக்டரை போய் கேட்டுக்கலாம். நீ டாக்டர் இது 3 ஆனா அப்படி அவளுடைய சுபாவத்துக்கு தக்கின மாதிரிதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்காக இது ஜோக் சொல்றாரு. ஸ்ரத்தைய சத்தா மயோயம் புருஷா யோ யஸ்ரத்தா ச ஏவ சஹ. அவனுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்கோ அதுக்கு தக்கினவாறு தான் அவன் அமைகிறான் அப்படின்னாரு. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசாஹ த்ரேதான் பூதகணாம் ஸ்தான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ
சரி, இப்படி சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சவர்கள் எப்படி பாக்குறதுன்னா அவ பண்ற காரிய லிங்கத்தை வச்சுட்டு நம்ம அடையாளங்களை வச்சுட்டு அவளுக்கு என்ன சிறந்த அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா சாத்விகமா இருந்தான்னா தேவான் ஜெயந்தே, யாரு தேவர்கள் தலையா ஆசையா இருக்கோம், கோவிலுக்கு போனோம், அதுக்கு போனோம், இந்த பூஜை இருக்கணும், வேதம் கத்துக்கணும், இப்படின்னு இருக்கானோ அவன் சாத்விகமான பிரவೃத்தியில் இருக்கான்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது. எச்ச ரக்ஷாந்தி ராஜசாக, யாரு ராஜசிக்கா இருக்கானோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த தடாம்புடான் பண்ற பூஜையில தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். குயிக்கா வரா மாதிரி பணம் ஏதாவது இருக்குதுன்னா அதுலதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த யக்ஷர்கள் ராட்சசர்கள் பின்னாடி எல்லாம் பண்ண ராவண பூஜை குபத பூஜைன்னா எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இருக்கான். அவனுக்கு வேண்டியது அவ்வளவுதாங்க. சில பேர் இருக்காங்க அவெல்லாம் எப்படி தாமசான்னாக்கா அதெல்லாம் இந்த கடை வெட்டுறது அது இது இதெல்லாம் பிரேத்தானு பூதகணாம்ச ஆதியோட பேசுறது, இப்படி அதுல எல்லாம் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அதெல்லாம் மூலகணங்கள் எல்லாம் நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, ஒருத்தன் ஜோசியத்துக்கு இப்படி போயிட்டு இருக்கான், ஒருத்தன் இந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா, ஒருத்தன் ஆதியோட பேசுற குரூப் அப்படி போயிட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள்லாம் நடந்து கொடுக்குறாங்கன்னு புரியலாம். அவன் பண்ற காரியத்தை வச்சுட்டு நம்மளால அனுமானம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிட்டாரு. எஜந்தே சாத்விகா தேவம், சாத்விகமாக இருப்பது தேவர்களை பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜசாக எச்ச ரக்ஷாந்தியை பூஜித்து வர எச்சனையும் ராட்சசர்களையும் அவர்கள் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய சில பேர் இருக்காங்க, யாரு தாமசாலாம் பிரேதானு பூதகணானு, பூதகணங்களையும் பிரேதங்களையும் இவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தாமசா ஜனாக, தாமசமான ஜனங்கள் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்களா. அது மாத்திரம் இல்ல, இந்த ஆசுரி சம்பத்து இருக்கக்கூடிய இந்த தாமச பக்திக்காரர்களும் ராட்சச பக்திக்காரர்களும் என்ன பண்றாங்க, ராட்சச பக்திக்காரர்களும் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறாங்க. இப்போ அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோஜனாஹ தம்பாஹங்கார சயுக்தாஹ காமராக பலான்விதாஹ. அசாஸ்திர விகிதமான சாஸ்திரத்துல சொல்லாததான விஷயங்களை இப்ப புதுசா வந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பான் அவன். நமக்கு நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம தாத்தா பண்ணாரா பாட்டி பண்ணாரா மாமியாராத்துல என்ன சொல்லியிருக்கு இப்படிதான் நம்ம கணக்கு. ஒரு மங்கிலி கொண்டுகள்னா கூட ஒரு கொடையை வைக்கணும்னா நீங்க என்ன பண்றீங்க, இதுதான் இந்த வழக்கம், இப்படிதான் நம்மளுடைய வழக்கமே. எது இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் பண்ணதான். இப்போ மாடர்ன் டேஸ்ல புதுசு புதுசா வந்திருக்கு, இதெல்லாம் சாஸ்திர விதானமா இல்ல. அதனால இது எந்த அளவுக்கு நீங்க பிரமாணம், எந்த அளவுக்கு இது பலனை கொடுக்கும்ன்றதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. ஏன்னா யாரும் நம்ம முன்னோர்கள் இதை பண்ணி பார்த்து நமக்கு சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கிறதுக்கு சொல்ல. அதனால இவர்கள்லாம் என்ன கோரமான கர்மாக்கள்ல ஈடுபடுறாங்க. அசாஸ்திர விகிதம், சாஸ்திரத்துல சொல்லாததான கோரமான கம்மிகளையெல்லாம் வச்சுட்டு சத்தியந்தே தப்போஜனா, சத்தியந்தேன்னா உடலை வருத்திட்டு பண்றாங்க. இவ்வளவு நாள் இஷ்டத்துக்கு இருக்கிறது, 48 நாள் விரதம், 65 நாள் விரதம். நம்மளுடைய விரதங்கள்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. சாஸ்திரியமா இந்த விரதம்னாக்க மாசத்துக்கு 2 தடவை ஏகாதசி விரதம், அதே மாதிரி சிரவண விரதம், இதெல்லாம் தான் நமக்கு இருக்கு. அப்ப இல்லையே நிறைய உமா மகேஸ்வர விரதங்கள்லாம் இருக்கு, இல்ல சதுர்த்தி விரதங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா இதெல்லாம் காமியமான விரதங்கள் தான். எல்லாம் தத்துவ சுத்திக்காக பண்ணக்கூடியது. காமியமா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்னாக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக நான் ஒரு தடவையும் நான் சதுர்த்தி விரதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறது. பசங்க எல்லாம் ஒரே ஆத்துல படுத்துட்டே இருக்கு, அடிக்கடி நெத்து வருது, அதனால நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சில விரதங்கள்லாம் எப்படின்னா இப்ப ரிஷி பஞ்சமி மாதிரி விரதங்கள்லாம் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி விரதங்கள் தான் நம்ம சாஸ்திர விகிதமான இருக்கு. பாக்கியெல்லாம் சாஸ்திர விகிதமா இருக்கிறது. இஷ்டத்துக்கு உடம்ப வருத்திக்கிறாங்க, அளவு குத்திக்கிறது, அதை குத்திக்கிறது போறது. சத்தியத்தே ஜனா, இதெல்லாம் ராஜசிக்கான பக்தர்கள், இவர்கள்லாம் தாமசிக்கான பக்தர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம. அது மட்டும் இல்ல, தம்பா அங்கார சம்யுக்தாக, தம்பம் நான் பண்ணிக்கிறேன்றது காமிக்கிறேன். சாதாரணமா எப்படி சொல்றா, தர்மோ ஹரதி கீர்த்தனாக்குன்னா, நான் ஒரு காரியத்தை பண்ணினேன், நான் பப்ளிக்கா சொல்லிவிட்டாலே அந்த பலன் போச்சுன்றது சாஸ்திரம். அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன், நான் ஒரு நாளைக்கு 1008 ஜபம் பண்ணுவேன் காத்தால, அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்கனாக்கா அந்த பலன் போச்சுன்றான். தர்மம் சரதி கீர்த்தனாக்கு சொல்லிக்க கூடாது. நமக்கு ரொம்ப சீக்கிரட்டா தான் இருக்கணும், வெளியில சொல்லவே கூடாது. நம்மளுடைய காரியங்கள் பண்ணதை வெளியில சொல்லக்கூடாதுன்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள். இங்க எப்படின்னா இப்பெல்லாம் எப்படின்னாங்க, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், நான் தான் அந்த யாகத்தை பண்ணேன், பெரியவாளை பற்றி ஒரு 50 பேரை வர வச்சு 50 சாஸ்திரிகளை உட்கார வச்சு எல்லாருக்கும் ஆளுக்கு
நான் வயசு கொடுத்து எல்லாருக்கும் 8000 ரூபாய் பணம் கொடுத்தேன்னு சொன்னான்னா இதெல்லாம் ராஜசிக்கா பண்ணிருக்கான். 10 சுத்திட்டு இதெல்லாம் யூஸ் ஆகாதுன்றத புரிஞ்சுக்கணும். பாவம் இவ்வளவு செலவு பண்ணி என்ன பண்ண கண்ணாமத்து இருந்தா கொஞ்சமாவது ஒரு மனசுல இருந்து இருக்கும். ஆனா நம்ம சொல்ல முடியல, ஏன்னா இதெல்லாம் காரியங்கள் நடக்க வேண்டி இருக்குன்றதுனால. இதுக்காக தம்ப அகங்கார சம்யுக்தாக, இது அகங்காரத்துக்காகவும் தம்பத்துக்காகவும், ஜம்பத்தான் தம்பத்துக்காகவும் பண்றது. காம ராக பலான்விதாக, காமத்தினாலையும் ராகத்தினாலையும் கூடினவர்களாக இருந்து கொண்டு அந்த காரியங்களை பண்ணுகிறார். இப்படி பண்ணக்கூடிய கர்மாக்கள் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அதை ராஜசிக்கா தான் வரும். அதை தெரிந்து கொள்ளணும். இதுதான் ராஜசி கர்மா. அப்புறம் பாருங்க, கர்ஷயந்த சரீரஸ்தம் பூத கிராமம் அச்சேதசா மாம் சைவாந்த சரீரஸ்தம் தான் வித்தி ஆசுர நிச்சயாது. ஆசுர கர்மான்றது இதுதான். உடம்ப இஷ்டத்துக்கு வருத்திட்டு சரீரத்தை பண்ணவே கூடாது. நம்ம சாஸ்திரம் அதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஓவரா உபாசனம் இருக்கிறது, ஒரு அளவுக்கு 48 நாள் இருக்கிறது, 60 நாள் இருக்கு, இதெல்லாம் உடம்ப கெடுக்கக்கூடிய விஷயம். ஆனானப்பட்ட சாதுர்மாசிய விரதம் அதுவும் காமியமான விரதம் தான். அது ஒண்ணு நான் ஞாபகம் வச்சுக்கணும். காமியமான விரதங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். ஏன்னா அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். சாதுர்மாசியம் யாகத்தை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறதுக்காக இவன் அந்த முதல் ஒரு மாசம் பருப்பே சேர்த்துக்காம இருக்கிறது, ஒரு மாசம் பால் சேர்த்துக்காம இருக்கிறது, ஒரு மாசம் காய்கறி எல்லாம் சேர்க்காம எடுத்துக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட காமியத்துலதான் வருது, இல்லைன்னா பிராயஷ்சித்தத்துலதான் வருது. பிராயஷ்சித்த சாந்திராயண விரதங்கள், கிருஷ்ண சாந்திராயணம் எல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் கொஞ்சம் சரீரத்துக்கு கஷ்டத்தை ஏற்படும். ஆனா இதெல்லாம் பிராயஷ்சித்தத்துக்கு பண்ணும்போது இதெல்லாம் அலவுடு. சாதாரணமா நீங்க வேதாந்தத்துக்கு வரணும், பகவானை அடையணும்ன்றதுக்கு இதெல்லாம் கிடையாது. அந்த காரியத்துக்கு என்ன பலன் வேணுமோ அதுதான் இது கொடுக்கும். இப்படி எல்லாம் பண்ணோம்னாக்கா வேதாந்தத்துக்கு வருவான், சாமி கிட்ட போட்டுவான், அர்த்தம் கிடையாது. அவனு அந்த காரியம் எதை உத்தேசித்து அவன் பண்ணானோ அது கிடைக்க போறோம், அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் கர்ஷயந்தா, கர்ஷயந்தாக்க உடம்ப வருத்தி கொண்டு பண்றது. கர்ஷனம் பண்ணி பண்றது உடம்ப வருத்தி கொண்டு பண்ணிட்டு சரீரத்தில் இருக்கக்கூடிய பூத கிராமம் அச்சேதசா, இந்த கரண சமுதாயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறது. இப்படி எல்லாம் கட்டுப்படுத்திட்டு வருத்திட்டு அப்படியே போட்டு இதை பேசாதிக்கு இப்படி ஒரு அழகு குத்திட்டு அப்படி ஒரு அழகு வர வச்சுட்டு இப்படி எல்லாம் பத்தின்ற பேர்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் இவங்க இப்படி எல்லாம் சரீரத்தை பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த சரீரத்துல நான் இருக்கேன்னு நினைச்சா இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா, நான் சர்வவியாப்தி, நீங்க குட்டக்கூடிய அந்த கண்ணத்துல நான் தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் இதுல சொல்ல முடியாத ஜானங்கள் எல்லாம் கூட இதுல வருது பாருங்க. யாரு சரீரம், அவர் கொடுத்த சரீரம், நமக்கு ஓனர்ஷிப் ரைட் எல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டத்திலாம் அதை குட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் முடியாது. மாம் செய்வ அந்த சரீரஸ்தம், நான் தான் உள்ள இருக்கேன்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஒரு சரீரத்திலேயே இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா, அதை மறந்துடாதீங்க. தான் வித்தி, அதை நீங்க அறிந்து கொண்டீர்கள். ஆசுர நிச்சயா, இந்த பரிகாரார்த்தம் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆசுரன் இதெல்லாம் ஆசிரிய சம்பத்து, இதெல்லாம் இப்படி எல்லாம் உடம்பெல்லாம் வருத்தி கொண்டு கொடுக்கறதெல்லாம் இதெல்லாம் நான் தலைவிடு அப்படின்னு. ஏன்னா என்ன அவங்க சரி, இப்போ ஒரு சந்தேகம் வருது, நான் உள்ள இருக்கானாங்க, நீங்க தான் யாரோடையும் சம்பந்தப்படாதவராங்க, இந்த சரீரத்தை பண்ணா உமக்கு என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்படின்னாக்க நிராசனம் ஆச்சாரியா இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுங்க. மத் அனுசாசன அகரணமேவ மத்கர்ஷனம். என்ன துன்புறுத்துறதுன்னா என்ன அர்த்தம்ன்றத புரிஞ்சுங்க. நான் சொன்ன சாஸ்திரத்தை மீறுவாங்க பாருங்க, நீங்க மீறும் பொழுதே என்ன நீங்க பண்ணிட்டீங்க, என்ன வருத்தம் பண்ணிட்டீங்க. ஆகையினால அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்கீங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு நீங்க இந்த சரீரத்தை அப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம், என்னுடைய ஆணையை மீறுகிறீர்கள். என்னுடைய ஆணையை மீறுவதானது என்னை துன்புறுத்துற மாதிரி தானே கணக்கு, அதனால நான் சொன்னேன் அப்படின்னு ஆச்சாரியால இந்த இடத்துல அந்த சந்தேகம் வரும். மாம் செய்வ அந்த சரீரத்துவம் என்ன போய் கர்ஷயந்தான்னு சொல்றாரு, அவர் எப்படி கர்ஷயந்த, நீதான் அசங்கோச்ச ஆத்மா வாச்ச அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. இது கர்ம விஷயத்துல சாஸ்திரம் பிரமாணம், அந்த சாஸ்திரத்தை சொன்னது நானு. அந்த சாஸ்திரத்துல சொன்னதுக்கு எகெயின்ஸ்டா நீங்க வாங்கி எடுத்துட்டு மேல வடமால 10 போட்டீங்கன்னாக்க என்ன கர்ஷயந்தான் புரிந்து கொள்ளுங்க. எப்படி சொல்லி ஜாதி எல்லாம் போட்ட அதெல்லாம் நம்ம பண்றது இல்லையே. சாஸ்திரத்துக்கு
சாஸ்திரோக்தமா எது இருக்கோ அதுதான் அளவு அப்படின்றாரு. தெய்வாந்த சரீரத்தம் தான் நித்தி ஆசுர நிச்சயமாக அறிந்து போய் இதெல்லாம் நீங்க தவிர்க்கதான் வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஆசுரி பக்தி, இதெல்லாம் ஆசுரி ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி சத்திய சொன்ன ஆகாரத்துக்கும் இந்த நியமங்கள்லாம் இருக்கும். ஆகாரஸ்வபி சர்வஸ்ய விவிதா பவதி ப்ரியஹ யஜ்ஞ தபஸ்ததா தானம் தேஷாம் வேதம் இமம் ஸ்ருணு. ஆகாரத்துல கூட சாத்விகமான ஆகாரம், ராஜசிக்கான ஆகாரமானது சிலது உண்டு, தாமசிக்கான ஆகாரம் சிலது உண்டு. இதுக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்க சாத்விகமான ஆகாரத்தை சொல்ல போற ரொம்ப நம்ம இதெல்லாம் வேற வேறலாம் இருக்கக்கூடாது. பழவா இருந்துட்டு சித்தமாக இருந்து கொண்டு ரசத்தோட இருந்து கொண்டு எல்லா புளி உப்பு காரங்கள்லாம் எல்லாம் லிமிட்டா போட்டு சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு சத்துவ குணமானது வளரும். காரம் புளி உப்பு இதெல்லாம் ஜாஸ்தி போட்டுட்டு சாப்பிட்டாங்கனாக்கா ராஜசிக்கான புத்தி தான் அவளுக்கு வரும். அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு தான் தோணும் அவளுக்கு. ராத்திரி எல்லாம் கண்ணு முடிக்க தோணும், இந்த தூக்கம் வராது, இந்த பிரச்சனை எல்லாம் வரும். தாமசமா இருக்கான்னாக்கா இந்த பழைய இதெல்லாம் சாப்பிட்டு அப்படி எல்லாம் பண்ணான்னா அவன் தூங்கிட்டே இருப்பான். அதனாலேயே கட்டு இப்படி சொல்ல போறாரு. இப்படி சாத்விகமான ஆகாரம், ராஜசிகமான ஆகாரம், இந்த தாமசிகமான ஆகாரம் இதெல்லாம் சொல்ல போறாரு அவரு. இப்படி இருக்கு, 3 விதமா இருக்குப்பா. ஆகாரஸ்வபி சர்வஸ்ய இயல்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் ஆகார சுத்தம் சத்துவ சுத்தி அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லுது. ஆகார சுத்தியில யாரு கான்சென்ட்ரேட் பண்றானோ அவளுக்குதான் மனசுத்தியானது ஏற்படும். அதனால பார்த்து பார்த்து ஆகாரத்தை சாப்பிடணும். ஆகாரஸ்வபி சர்வஸ்ய த்ரிவிதோபவதி க்ரியஹ. 3 விதமா இருக்கு. நம்ம இதுல கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய பண்டிதர் ஒருத்தர், ராஜா ரொம்ப மரியாதைக்குரிய பண்டிதர் இருந்தாராம். அவரை ராஜா ரொம்ப கூப்பிட்டாராம், எங்க நாட்டுக்கு நீங்க வரணும், சாப்பிட்டுட்டு போனா எனக்கு பெரிய ஆனர் பண்ணணும்னு. சரி, ராஜா ரொம்ப கூப்பிடுறாரு சொல்லி வாத்துக்கு போனோம்னா அங்க பேசிட்டு இருந்தவொடனே ராத்திரி ஆயிட்டான். உடனே அவர் சொல்றாரு, ராத்திரி நீங்க போக வேண்டாம், கிராமத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ அனுஷ்டானத்து எல்லாம் நம்ம அரண்மனையிலேயே நான் பண்ணிடுறேன், நாளைக்கு காத்தால நீங்க எழுந்த உடனே நீங்க அங்க போய்க்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா. ஒத்துட்டு ராத்திரி அவர் ராணியினுடைய அந்த புறத்துல இருக்கிற பெட்டுல அவரை படுக்க வச்சுட்டாராம். நீங்க ரொம்ப பெரிய நாங்க அங்க இருக்கோம், ராணியினுடைய அந்த புறத்துல இருக்கிற பெட்டுல நீங்க போய் படுத்துக்கீங்கன்னு. சரின்னு இவர் ராத்திரி தூங்கினாரு. காத்தால எழுந்தார், ஆத்துக்கு வந்துட்டாரு. ஆத்துக்கு பார்த்தா அவருடைய கையில ஒரு முத்து மாலை. இவருக்கு உடனே சந்தேகம் வந்துருக்கு, ஏன்னா என்னோட பையில எப்படி இருக்கு, ராஜா கொடுக்கவில்லைன்னா தான் எதுவும் கொடுக்காதேன்னு சொல்லிட்டு அவனும் கொடுக்கவே இல்லை. இது யார் போட்டிருப்பான்னு யோசிச்சு பார்த்தா இவருக்கு சந்தேகம் வந்து, இதை நான் பார்த்தேன் ராணியினுடைய பெட்டில இருந்தது அப்படின்னாக்கா நானே என்னை மீறி போட்டேனா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து. இதுக்கு நடுவுல அங்க என்ன ஆச்சுன்னாக்கா முத்து மாலையை காணாலும் தேடிட்டு இருக்காங்க. ராஜா இருக்காரு, இது எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லப்பா, வந்தவரோ பெரிய பண்டிதர், அவர் போய் இதை எடுக்கிறதுக்கு சான்ஸ், அப்படியே எடுத்திருந்தாலும் நான் ஹாப்பி ஒன்லி என்ன இருந்தாலும் அவர் மேல இப்படி ஒரு இது அவர் சொல்லாம எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையான்னு ஒண்ணு இவர் ஓடி வந்தாராம். உடனே என்ன இப்பதான் போனீங்க திருப்பி வந்துட்டீங்களே, இது ஏதோ ஒரு தகராறு நடந்துருக்கு ராஜா, இந்த மாதிரி இந்த முத்து மாலை ராணியை கூப்பிடு அவளுக்கு தானே. ஆமா, இதுதான் காணும் காட்டாலே தேடி இருப்பாங்க. உடனே ராஜா கேக்குறான், என்ன சுவாமி இது எப்படி ஆச்சு, இது நீங்க எடுத்தது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, எல்லாம் கிடைச்சிருச்சு, இது எப்படி நடக்கும்னு. அப்போ சொன்னாதான் ஆகாரம் நீ போட்டைய அதுல சுத்தம் இல்லாததுனால எனக்கு அந்த புத்தி ஏற்பட்டிருக்கும், இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னா அதை நம்ம விசாரிச்சிருவோமா அப்படின்னு கேட்டாங்க. சரி விசாரிப்போன்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நேற்று எந்த அரிசியில நேற்று ஆனம் பண்ண நீ அப்படின்னு சொன்னோடனே இந்த ஊர்ல இருந்து வந்த இதுதானா, அந்த ஊருக்காரனுக்கு இவனுக்கு ரொம்ப நாள் பகம், அவன் கருவிட்டே இருக்கானா, இவனை எண்ணிக்கை கொள்வான. அவன் கொடுத்த கப்பத்தினால வரக்கூடிய சாப்பாட்டினுடைய அரிசி கூட ஒருத்தருடைய மனசை மாற்றும், அந்த சத்துவ குணத்தை போகும். அதனால ஆகார சுத்தி பார்த்து ஆகார சுத்தி சொல்றது. ஆகாரஸ்வபி சர்வஸ்ய த்ரிவிதோபவதி. இதுவும் 3 விதமா இருக்கிறதுனாலதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியது ஆகாரத்து கூட. யஜ்ஞம் அதே மாதிரி யஜ்ஞா தபஹா ததா தானம் தேஷாம் வேதம் இமம் ஸ்ருணு. அதே மாதிரி 3 விதமான யஜ்ஞம் இருக்கு. சாத்விகமான யஜ்யங்கள் 4 பேருக்கு தெரிகிற மாதிரி போட்டு பண்ற யஜ்யங்கள்னா ராஜச யஜ்யம்.
பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கலெக்ஷன் எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் இதெல்லாம் யஜ்யத்திலேயே வராது. சாத்விகமான யஜ்யம் பண்றது யாருக்குமே தெரியாது. அதனால வாத்தியாருக்கு தெரியும் யாரு சீக்கிரட்டா யாருக்கு கூட அவளுக்குள்ளதான் நடக்கும். இப்படி வெளியில போட்டு அப்படி போட்டு இந்த ஹோமம் பண்றேன் அந்த ஹோமம் பண்றேன்னு அதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் ராஜசிக்கான ஒரு யாகங்கள். அதே மாதிரி தாமசிக்கான இந்த சுத்த தேவதைகளை உத்தேசித்து பண்ணக்கூடிய யாகங்கள்லாம் இருக்கு. அந்த மிளகாவை போட்டு பண்றது, மஞ்சபடியை போட்டு பண்றது, இப்படி எல்லாம் மிளகா போட்டு பண்றது, இப்படி பண்ணக்கூடிய ஹோமங்கள்லாம் தாமசிக்கான ஹோமங்கள். யஜ்யத்திலேயும் 3 வகை இருக்கு. அதே மாதிரி தபசு 3 விதமாக இருக்கு. தபசுனா உடம்ப வருத்திட்டு பண்ணக்கூடிய தபசு, சாதாரணமா வருத்திட்டு பண்ணக்கூடிய தபசு, வெறும் மனச மக்களும் வருத்தி கொண்டு பண்ணக்கூடிய தபசு, மெடிடேஷன். இப்படி தபசும் 3 விதமா, சாத்விகமான தபசு, ராஜசமான தபசு, தாமசிக்கான தபசுன்னு இருக்கு. அதே மாதிரி தானமும் அப்படிதான். எந்த பாத்திரத்துக்கு எதுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தாதான் அது பலனை கொடுக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அப்பா சிராத்தம் பண்ணாம அநாத ஆசிரமத்தை கூட, அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும்? அது கிடைக்கும். அவங்க அப்பாவுக்கு ஒரு கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கணும். அது நீங்க சிராத்தம் பண்ணி அந்த வாத்தியாரை வர வச்சு அவருக்கு என்ன சாஸ்திரத்தை சொல்லியிருக்கோ அப்படி நீங்க தலையில வச்சு அந்த சிராத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த தானத்துக்கு தான் இந்த பலன் வரும். இந்த பித்ரு சோமனசியம்ன்றது பலன் உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த தானத்துக்கு தான் வரும். நீங்க பாட்டுக்கு இருக்க. அதே மாதிரி அதனாலதான் சிராத்தத்துல நிறைய பேர் பணக்காரான்றதுக்காக விசாரமா பண்றது. எல்லாரும் என்ன கொடுப்பா? 1000 கொடுப்பாங்க, நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நான் வித்தரே சிராத்த கர்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுடைய ஈகோவை பாக்கி கர்மா எல்லாம் காமிச்சீங்க. சிராத்த விஷயத்துல உங்களுடைய இதை கொடுத்தீங்கன்னா அது சிராத்தம் லோகமாகிடும், அப்பாவுக்கு போய் சேராது. உங்களுடைய திமுறெல்லாம் அந்த சாஸ்திரத்துல காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் எதுக்காக பிடிச்சிருக்குன்னா, தானத்திலையும் ஒழுங்கா பாத்திரம் இருந்து நல்ல காரியத்தை எப்படி கொடுக்கணுமோ விதிவத்தா கொடுக்கக்கூடிய தானத்துக்கு தான் அந்த தானத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். அப்பதான் போகும். நம்ம இடத்துல சாபம் இருக்கு, ஒரு நல்ல பிராமணனுக்கு தானம் கொடுத்தானா சரியாயிட்டு நீங்க வாங்கி கொடுத்தா அது நீங்க ஒழுங்கா கொடுத்தாதான் அந்த தானத்துக்கு வேல்யூ இருக்கும். இல்லைன்னாக்கா அது உங்ககிட்ட வாங்கி போயிட்டாரு, அவ்வளவுதான் அவருக்கு பலன். அது மாத்திரம் இல்ல, தானம் வாங்குறவனுக்கு உங்க பிரச்சனை. இந்த மாதிரி கொடுத்து சாத்விகமான பர்சன்டேஜ் நம்ம வாத்தியாரங்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன தப்பு கண்டுபிடிக்கிறான், இவன் 3 வேலை சத்தியாவனம் பண்றதுக்கு இவன் வீட்டுக்கு நான் வரதே எனக்கு பாப்பம், நான் போய் குளிக்கணும் அப்படின்னு அவனுடைய ஆங்கிள் அது. இவன் வாத்தியார் எங்கிட்ட பேரம் பேசுறாரு. என்ன இவன் இதுக்கு இந்த பிளம்பர் எலக்ட்ரிஷியனோட டீல் பண்ணி நீங்க எவ்வளோ 1000 ரூபாய், நீங்க 1200, நீங்க 1400, நமக்கு சாசனா சத்தையா தேயம் பிரியா தேயம் பிரியா தேயம்னு சொல்லியிருக்கு. அதனால தத்துவமா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு எந்த வாத்தியார் இப்படி பண்ணி கொடுத்து நம்ம மரியாதையா இருந்தாலும் அதுக்குதான் பலன். அந்த தானமானது அப்பதானே அது தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நான் 3 சாட்சிகிட்ட கொட்டேஷன் வாங்கியிருக்கேன், என் பையன் 3 இருக்கு, இவருக்கு 55 இதெல்லாம் நடந்ததுதான் சொல்றேன். இவர் 50 கேட்கிறாரு, இவர் 60 கேட்கிறாரு, இவர் ஒரேடியா 75 கேட்கிறாரு. இப்படி எல்லாம் நீங்க கொட்டேஷன் வாங்கி பண்ணீங்கன்னா அந்த தானங்கள்லாம் தெரியல. அவர் அதுக்கேற்ற மாதிரி தானே தானம் வாங்குறது ஆளை கூட்டு வருவாரு, கொட்டேஷன் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த மாதிரி தானங்கள் இதெல்லாம் யஜ்ஞா தபஹா ததா தானம் தேஷாம் வேதம் இமம் சுனு. அவருடைய வேதத்தை இப்பொழுது சொல்லுகிறேன், அதை கேளு அப்படின்னாரு. சரி, ஆகாரத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார். சாத்விகமான ஆகாரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, ஆயுஷ் சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீதி விவர்தனாஹ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா கிருத்யாஹ ஆஹார சாத்விக பிரியாஹ. நீங்க சாப்பிடுற ஆகாரம் எப்படி இருக்கணும்ன்றது பாருங்க, ஆயுஷ் விருத்தியா இருக்கணும். அதனாலதான் ஆயுர்வை கிருதம்னு நெய் போட்டுதான் பிராமணன் சாப்பிடணும். ஏன்னா அது போட்ட உடனே தான் அமிர்தாபிதானம் வச்சு அமிர்தோபஸ்தரணம் வச்சு அவனால சொல்ல முடியும். அப்படின்னா என்ன இருந்தா இன்டெரக்டா நம்ம சத்திகமா அது அந்த அந்த நெய்க்கு சுத்திகரமான பவித்திரமாக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அதை சாப்பிட்டாக்க இவனுடைய ஆயுளானது விருத்தியா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால ஆயுள். அதுக்கப்புறம் சத்தம், அறிவு, அந்த காரணம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமாச்சு. நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம மனசை அஃபெக்ட் ஆகாத மாதிரி சாப்பிடணுன்றதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ மனசுல நினைச்சுக்கணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுட்டு. அதுக்கப்புறம் பலம், அது மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இருக்கு செய்யலாம்னாக்கா கொஞ்சம் புஷ்டியான ஆகாரம் தான் நம்ம சாப்பிடணும். அதுக்காக வெறுமை குடிச்சிட்டு போக முடியாது. அதுக்கேற்ற மாதிரி புஷ்டியான ஆகாரம்.
அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம். ஆயுகு தத்துவம் பல ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம்ன்றது என்னன்னாக்கா ஆதி வியாதி இது ரெண்டும் இல்லாம இருக்கிறது தானே ஆரோக்கியம். வியாதினா பிசிக்கல், ஆதினாக்கா மனோவியாதி. இது ரெண்டுத்துக்கும் காரணம் புட்டு தான் இல்லையா? மனசு கர்றதுக்கு காரணம் உடம்பு கர்றதுக்கும் காரணம். அதனால அந்த புட்டை ஜாகிரதையா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்புல ஆரோக்கியத்துக்கு 3 தூண் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. என்னன்னா கபம், வாதம், பித்தம். ஜலாதி பழங்கள் எல்லாம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னாக்கா கபம் ஜாஸ்தி வருது. அப்புறம் காற்று சம்பந்தமான விஷயங்கள் ஆகாரத்துல நிறைய சம்பந்தம் இருக்குமே, பிரகர் சம்பந்தமாக இருக்குமே, இதெல்லாம் வாதத்துல கொண்டு போய் விடுறது. அவர் உஷ்ண அக்னி சம்பந்தமான விஷயங்கள்லாம் பித்தத்துக்கு காரணமா இருக்கிறதுனால இந்த ஜலம், காற்று, உஷ்ணம் இதுக்கெல்லாம் ஒரு மரியாதையோட அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அந்த காலத்துல அதுக்காக தான் கலையும் போது ஒரு ஸ்லோகத்தை சொல்றது, அடுப்புல ஏற்றும் போது ஒரு ஸ்லோகம் சொல்றது, அது காத்துல இருந்து வரக்கூடிய அரிசி உலையில வரும்போது இப்படிலாம் ஸ்லோகம்னா அதனுடைய வேலையை கரெக்டா செய்யணும். வாதம், பித்தம், கபம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம். இது ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆரோக்கியம் சுகம், சாப்பிட்டா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரமாக இருக்கக்கூடிய இல்லையா? எந்த சாதம் சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கணும். அந்த சாப்பிடுறத பார்த்து ரசிச்சுதான் சாப்பிடணும் அந்த சாப்பாட்டை. அதுக்கேற்ற மாதிரி நல்லா பசியா அந்த டயத்துக்கு உட்காந்து போடுறத சாப்பிட்டாதான் ரசிச்சாங்க. நம்ம பசி இல்லாத சமயத்துல நீங்க சாதம் போட்டா எது போட்டாலும் நல்லா இல்லாத மாதிரியே நல்லா இல்லன்னு நம்ம அப்படின்னா இவங்கிட்ட போடாது, கரெக்டா பண்ணிதான். இந்த ரொம்ப முக்கியம் சுகமா சாப்பிடணும். அது முதல்ல இல்ல, பிரீத்தி வர்த்தனமாக இருக்கணும். அன்பு வளர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆகாரம். இந்த கண்டிஷனோட இருக்கக்கூடிய ஆகாரங்கள்லாம் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னதான் இவ்வளவு காரியம் அடிக்கும் போய் இதெல்லாம் எங்க இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வழி வழியா போட்டு இருக்காங்க. நீங்க கரெக்டா நீங்க முதல்ல இதை போட்டுக்கணும், முதல்ல பருப்பஞ்சாங்க சாப்பிட்டோம், அப்புறம் தான் காரங்கள்லாம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் ஸ்வீட்டை சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஸ்வீட்டை சாப்பிட்டதா இருக்கக்கூடாது. ஒரு டம்ளர் மோரை குடிச்சிட்டு நீங்க முடிச்சாதான் உங்களுக்கு இந்த சந்தோஷமும் கூட உடம்புல கரெக்டா அந்த பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமானம் இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க. நீங்க இஷ்டத்துக்கு அதெல்லாம் மாத்திக்கலாம் முடியாது, புரிஞ்சுதான். அதனாலதான் நம்ம அப்படியே நம்ம பெரியவாழ சாதத்துல கூட பாருங்க 2 இலை போடணும், அதெல்லாம் அப்படியே போட்டா சாதத்துல போடுற ஐட்டம் தான் என்ன, நம்ம ரெகுலரா சாப்பிட வேண்டிய ஐட்டம் தான் சாதத்துக்கு வரணும் தான் அர்த்தம். நம்ம இப்ப சாப்பிடறதுனால அது ஒரு சாந்த சமையல். அது நம்ம சாந்த தண்ணிக்காவது ஒழுங்கா சமையல்ன்றத பிராக்கெட்ல நம்ம புரிஞ்சுக்கிறேன். அன்னைக்காவது ஒழுங்கா பண்ணுங்க இல்லையா? இப்படி இந்த சமையல தான் சாப்பிடணும். இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா ரஷ்யாக ரசத்தோட இருக்கும். இப்படி பண்ணாதான். அப்புறம் சித்தமாக இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் குழவு இருக்கணும். நேரம் அப்படியே கரடு புரடா சாப்பாட்டுல இருக்கக்கூடாது. முடிச்சுட்டு இருக்க மாதிரி அரிசி எல்லாம் போட்டீங்கன்னா எப்படி சாப்பிட முடியும்? அதனால எல்லாமே சித்தமாக இருக்கணும். சித்தம்னா ஸ்நேகபாவம் அந்த ஜலத்தினுடைய சம்பந்தத்தோட குழவாக இருக்கணும். அப்புறம் ஸ்திராக ஸ்திரமா கொஞ்ச நேரம் சாப்பிட்டா உடனே பசிச்சதுனாக்க என்ன அர்த்தம்? அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும். உங்களுக்கு காரியம் இருக்குன்னா நீண்ட நேரம் அது இருக்கணும். ஏன்னா நினைச்சு சாப்பிட முடியாது. கிருபானந்த வாரியார் சொல்றாரு, அந்த காலத்துலாம் நடுவுல போய் நொறுக்கு தீனியெல்லாம் சாப்பிட்டு வராங்க. அந்த காலத்துலாம் சாப்பிட்டாங்கன்னா இந்த டைம் தான் சாப்பிடுவாங்க. அதோட அதுக்கு நடுவுல எதையும் சாப்பிடறதெல்லாம் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, அரிசியில நம்ம உலைய வைக்கிறோம். 7 மணிக்கு மாலை அரிசியில உலைய வச்சிருக்கான்னு வச்சுங்க. திருப்பி திடீர்னு 7:15 போய் கொஞ்சம் அரிசியை போட வேண்டியது. திருப்பி 7:20 கொஞ்சம் அரிசி. திருப்பி அது சரியா வேகுமா? அந்த சாதம் எப்படி இருக்கு முடிஞ்சு வந்ததுன்னா அதே மாதிரிதான் உன்னோட வயரும் ஞாபகம். இங்கேயும் அரிசியில உழைஞ்சிட்டு இருக்கு. நீ வாட்டுக்கு அப்பப்போ போட்டுட்டு இருக்கிறான்னாக்கா சரியா ஜீரணம் ஆகாது. அது ஏதோ தகராறு தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஸ்திரமாக இருக்கணும். ஆச்சாரியம் சித்தமாக இருக்கணும். ரஷ்யமாக இருக்கக்கூடிய ஆகாரம் தான் சாத்விகர்களுக்கு பிரியமான சாத்விகத்திய இஷ்டா ஆகாராக. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது இதெல்லாம் இந்த மாதிரி ஆகாரத்தை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களுக்கும் சாத்விகமாக சுபாவம் இருக்கு அர்த்தம். இதெல்லாம் ஒத்துட்டீங்கன்னாக்க யாரும் ஒத்துக்காம இருப்போம். அவன் ஒத்துக்கிறான்னு சொல்ல வேண்டியதான். நம்ம கையெழுத்து போட்டு இருக்கு. நம்மளாம் ஒத்துக்கணும். இல்லைன்னா நம்மள ஆசிரியர் சம்பளத்துல செல்வாரு. அதனால என்ன சரி. ராஜசிக்கான உணவு என்ன அப்படின்னா கட்டு அம்ல லவண அத்யுஷ்ண தீஷ்ண ருக்ஷ விதாயினஹ ஆஹாரா ராஜசத்யேஷ்டா துக்கசோகாமய பிரதாஹ. ராஜசிக்கான ஆகாரம் என்ன? ராஜசஸ்ய இஷ்டா. ராஜசமா இருக்கிறவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்.
சாத்விகமா இருக்கிறவங்களுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நீங்க ஒத்துட்டீங்கன்னா சாத்விகன்ற அர்த்தம். இப்ப ராஜசமா இருக்கிறவங்களுடைய ஆகாரம் இது அவளுக்கு இந்த வேம்பு பாவக்காய் இந்த கசப்பெல்லாம் கட்டு ரொம்ப பிடிக்கும் எதுவா இருந்தாலும். அப்புறம் அவ்வளவு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி இருந்தாதான் சாப்பிட முடியும். தோசை இருந்தா கூட கொஞ்சம் புளிக்கலன்னாக்கா எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் ராஜசீக்கா இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு புளிப்பு வேணும். அப்புறம் லவணம், உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். உப்பு இல்லாம என்ன பேஷண்டா நம்ம என்ன உப்பு போடணும்னு சண்டை போடுறோம். இதெல்லாம் ராஜசமா சாப்பிடுறது. அப்புறம் அத்தியுஷ்டம், நல்ல சுட 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 இருக்கணும். நிறைய பேருக்கு அப்படியே போய் பக்கத்திலேயே கிச்சன்லயே உட்கார்ந்து இருக்கணும். நேர போய் அந்த புகையோட வந்தா தோசை அப்படி இப்படி அத்தியுஷ்டம் அத்தியுஷ்டம். அப்புறம் தீக்ஷ்ணமா இருக்கிறது, காரமா இருக்கிறது, கட்டு கசப்பு, அம்ல புளிப்பு, லவணம் உப்பு, அத்தியுஷ்ணம் மிக்க சூடு, தீக்ஷ்ணம் காரம். அப்புறம் ருக்ஷ விதாயின எரிச்சல உண்டு போகக்கூடிய சிலதெல்லாம் இருக்கு குடிக்கிறது இல்லையா. நல்ல சூப்பு வீப்பு இதெல்லாம் கொஞ்சம் காரமா குடிக்கலாம்னாக்கா அதெல்லாம் ஒரு எரிச்சலை உண்டு பண்ணோம். ஆனா அது ரசிக வகை மாதிரி இருக்கும். அது என்ன ஆனாலும் பாவம் குடிக்கணும், அதுதான் வேணும் நமக்கு இல்லையா. இந்த குடிக்கிறாலும் அது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை ரசிச்சு குடிக்க முடியுது, அதை கூட பொறுத்துக்கிறதுக்கு தயாரு என்ன அப்படின்னா என்ன, இதெல்லாம் ராஜசிஷ்டா ஆகாரம். இதெல்லாம் ராஜசிக்கா இருக்கக்கூடியவர்களுடைய ஆகாரம். இதெல்லாம் என்னத்தை கொடுக்கும்? துக்கம், சோக, ஆமய பிரதாக. இதெல்லாம் துக்கத்தை கொடுக்கும், காமத்தை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும், ஆமயத்தை கொடுக்கும். ஆமயம்னா நோய். ஏதாவது ஒரு வயிறு ட்ரபிள், அந்த ட்ரபிள் வந்து சரியாச்சு அது படுத்துனா நீங்க அப்புறம் ஈனோ சாப்பிடணும், இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் துக்க சோக ஆமய பிரதாக. இதெல்லாம் பிரகர்ஷேனதாக. இதெல்லாம் நன்றா கொடுக்கக்கூடியது. அதனால இதெல்லாம் ஜாகிரதையா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, கட்டு கரெக்டா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் இருக்கணும். லவணம் எவ்வளவு தேவையோ அதுக்காக தான் லவணம். அதனாலதான் இந்த லேடிஸ் எல்லாம் அழகா இருக்கா, லாவண்யத்தோட இருக்கான்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அழகுனாக்கா மூக்கழகு, காது அழகு, இப்படி எல்லாம் நீங்க சரியா சொன்னீங்கன்னா ஒரு பொண்ணுடைய அழகையே நீங்க சரியா வர்ணிக்கவே முடியாது. அதுக்காக அவ சொல்ற லாவண்யமா இருக்குன்னா எதெல்லாம் எது மாதிரி இருக்கணுமோ அது மாதிரி இருக்கு. கண்ணுக்கு என்ன அழகு வேணுமோ அது இருக்கு, மூக்குக்கு என்ன அழகு இருக்கோ அது இருக்கு, கண்ணத்துக்கு என்ன அழகு இருக்கோ அப்படி இருக்குன்னா லவணமானது கொஞ்சம் அதிகமா போட்டாலும் சரியா வராது, குறவா போட்டாலும் இருக்குதான். அந்த லவண பாவம் இருக்கிறதுனாலதான் லாவண்யம். இப்படி லவணம் கரெக்டா இருக்கணும். அது அப்புறம் அத்தியுஷ்டம், ஏதோ கொஞ்சம் சூடா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அத்தியுஷ்டம் இருக்கணும். அப்படியே பாவியோட வாயில போட்டுக்கலாம் போடக்கூடாது. கிராமத்துல கூட சொல்லியிருக்கு, அந்த பித்தர்களுக்கு போடும்போது அது கடைசியாதான் சாதம் வடிக்கணுமா. அந்த பித்தர்களுக்கு போடும்போது மாத்திரம் கொஞ்சமாவது பாகம் வந்ததுன்னா அது விசேஷம். ஏன்னா உஷ்மபாக அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்க, உஷ்ணமானதுதான் பித்திரு தேவதைகள்லாம் ரசிப்பாங்க. அதனால வாத்தியார் சொல்றாரு, கடைசியா சாதம் நாங்க எங்க தலையில இருந்து நாங்க ஹோமம் ஆரம்பிக்கும் போது நீங்க சாதம் வடிச்சிடலாம், வெங்கலப்பானை வச்சிடலாம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாரு. அப்படின்னு நான் அந்த காலத்துல வெங்கலப்பானை வச்சிருந்த காலத்துல, இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. வெங்கலப்பானையை வைக்கலாம்னா அதான் அர்த்தம். அப்போ கொஞ்சம் சூடா சாப்பாடு இந்த பிதர்களுக்கு வரணும்னு. அதால ஒரு சில சமயத்துல எப்பொழுதுமே அதி உஷ்ணன்றது உங்களுக்கு வந்து துக்கத்தையும் சோகத்தையும் வியாதியையும் கொடுக்கும். அப்புறம் தீக்ஷ்ணம், ஏதோ கொஞ்சம் காரம் வேணும்னா ரொம்ப காரம், ரொம்ப எரிச்சல் போடுற மாதிரி இப்படிப்பட்ட ஆகாரத்தெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கணும். இதெல்லாம் அதிகமா இருந்தா ராஜசமா போயிடும். ராஜசமா போச்சுன்னா என்ன அப்படின்னா துக்கம் சோகம் ஆமையம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இத கொஞ்சம் பாத்துக்கீங்க. ருக்ஷண எரிச்சல், எரிச்சல் வீராஜினகான்னாக்கா ஹீட்டுனால வரக்கூடிய எரிச்சல், எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய உஷ்ணத்தினால உண்டு பண்ணக்கூடிய எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய ஆகாரங்கள். யாமம் கதரசம் பூதி பரிவிஷிதம் ஜெயதே உச்சிஷ்டமதிகாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். யாத யாமம், யாமம்னா 3 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் ஆன சாப்பாட்டை இந்த காலத்துல இது நடக்குமா? ஆட்டுக்காரர் வருவாரு, தாத்தால சாப்பிட்டா அவருக்கு போட்டுலாம், அவர் சாயங்காலம் போஜாதான் சாப்பிடுவார். இதான உண்மை எல்லா இடத்துலயும். யாத்த யாமம் 3 மணி நேரம் அந்த சாப்பாடை சாப்பிட்டா தாமசமா தான் இருப்பான். யாத்த யாமம்னு இதுக்கு ஆச்சாரியால் இன்னொரு அர்த்தம் பண்றாரு. யாத்த யாமம்னாக்க இப்படி அர்த்தம் பண்ணா மந்த பக்குவம், சரியா பக்குவமாகாத பொருள்களுக்கு பேர் கூட யாத்த யாமம். இந்த அர்த்தம் நல்லா இருக்கு. இதை எடுத்து போட்ட இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. யாத்த
ரசம்னா மந்தபத்துவம் வித்தியாசா அப்படின்ட்டாரு. அப்புறம் அமேத்தியம் தூய்மை இல்லாதது. தூய்மை இல்லாததுன்னா தெய்வ பூஜைக்கு எதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் இல்லையா? சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாக்க நம்ம சிலதெல்லாம் வச்சுன்னு வச்சுட்டு இருக்கோம். இல்லையா? ஏன் அமேத்தியம்னா ஒளி போட்டு இதெல்லாம் இருந்தா சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு அர்த்தம் இல்லை. நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சதுன்னா நம்ம பண்ணுவோமா? அப்பவே அடுப்புல இருந்து வர மாதிரி இருந்தாதான் நைவேத்தியம். கடையில போய் வாங்கி வந்து அதெல்லாம் இந்த காலம் அது சொல்றதுக்கும் யாரும் பண்றது அதெல்லாம் அமேத்தியம். அமேத்தியத்தை போய் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டோமோ இல்லையா? அப்படி இருக்கக்கூடியது போஜனம். இதெல்லாம் தாமச பிரியம். இல்ல கதரசம். கதரசம்னா ரசமற்று காஞ்சி போயிடுச்சு. அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். அதுல இருக்கக்கூடிய ரசம் சில பாயசங்கள்ல நீங்க உடனே குடிச்சாதான் கரெக்டா இருக்கும். சூடா சில உப்புமாலாம் பாருங்க கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கதரசம். அது என்ன கதரசம். அப்புறம் பூத்தி அப்படின்னாக்கா பூத்திக்கு என்ன கொடுத்துருக்காரு? துர்கந்தம். சரியான வாசனை இல்லைன்னாக்கா அதுக்கு என்ன வாசனை இருக்கும்? துர்கந்தம்னா என்னன்னா அதுக்கு உண்டான வாசனை இல்லைன்னா அது துர்கந்தம். அது நாட்டடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்குன்னு ஒரு கடலை பருப்பு வேகிறதுன்னா அதுக்குன்னு ஒரு ஒருங்க சாம்பார்னா அதுக்கேற்ற ஒரு வாசனை. அது இல்லாம வேற வாசனை வந்ததுன்னா அது பூட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? பூட்டி. அப்புறம் பரியுஷிதம். பரியுஷிதம் அப்படின்னாக்க ஒரு ராத்திரியை கடந்திருக்கு. ஒரு உஷாவை பார்க்கறதுன்னா அது பழையதுன்னு அர்த்தம். பரியுஷிதம். நம்ம இதுல கூட அந்திம ஸ்டேல கூட ஒரு ராத்திரி தங்கிட்டு இருந்தாக்க அந்த பிறகுக்கு அடுத்த நாள் பரிவிஷயத்துக்கு ஒரு பிராயசித்தம் பண்ணுவாங்க. ஒரு ராத்திரி தங்கிட்டு 2 யாமம் 3 யாமத்துக்குள்ள பாடியை எடுத்துடணும். அப்படி எல்லாம் போயிட்டுன்னா 4 யாமம் 5 யாமம் ஆயிடுச்சுனாக்க அந்த பாடி விதம் பரிவிஷிதமா போயிடுச்சு. அந்த பரிவிஷயத்துக்கு ஒரு பிராயசித்தம். இது எந்த கிழமையில செத்தாருன்றதை பார்த்தா அதுக்கு ஒரு பிராயசித்தம். எந்த பட்சத்துல செத்தாரோ அதுக்கு ஒரு பிராயசித்தம். எப்போ செத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனாக்க இப்ப லேட்டா கர்மா பண்ணா அதுக்கு ஒரு பிராயசித்தம். இப்படி எல்லாம் பரியுஷித்தம்னாக்க பழையதுன்னு அர்த்தம். என்ன பரியுஷித்தத்தை சாப்பிட்டானாக்க தாமசம் சுகம் தானே வரும். இல்ல அடுத்த நாள் சாப்பிட்டானா சம்சயத்து உச்சிஷ்டமே உச்சிஷ்டம். ஒருத்தன் சாப்பிட்டு பாத்தியை சாப்பிடக்கூடாது இல்லையா? அந்த அர்த்தத்தை தான் கரெக்டா பண்ணி கரெக்டா போடணும். அதே மாதிரி சிராத்தத்துல போடும் போது கூட எப்படி எடுத்துன்னு வருவான் அந்த காலத்துலனாக்கா அவருக்கு என்ன போடணுமோ அது மாத்திரம் தான் அந்த தட்டுல கரெக்டா வரும். அது போது அந்த தட்டு சத்தத்தோட போட்டுட்டு திருப்பி வேணா போய் எடுத்துன்னு வருவாளை தவிர அதனுடைய பாக்கியை தூக்கி விசேஷம் அவருக்கு போட மாட்டாங்க. திருப்பி எடுத்துன்னு போயிடணும். இதெல்லாம் வந்து உச்சிஷ்ட காலத்துல வந்துடுது. இல்ல அந்த காலத்துல ஏக்கம்னு இருக்கும். ஒரு இப்ப எல்லாருமே நம்ம எது வாங்கி போனாலும் போய் டைனிங் டேபிள் தான் வசதியா இருக்குன்றதுக்காக அது ஏக்கம். அது உச்சிஷ்டம். அதுல வச்சாச்சுன்னா அது அதுக்கப்புறம் பூஜை அதுக்கும் இல்லதான். இதெல்லாம் வந்து உச்சிஷ்டம் தான். இப்படி உச்சிஷ்டமா இருக்கக்கூடியதெல்லாம் பண்ணா என்னத்த பண்ணா ஒண்ணும் தப்பு இல்ல. தாமசமா இருக்கீங்க கொஞ்சம் அவ்வளவுதான். தூக்கம் வரும். நாளைக்கு பண்ண வேண்டிய காரியத்தை போஸ்ட்போன் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். ஆமா இது ஒரு கல்யாணத்துக்கு போய் அப்புறமா விசாரிச்சுக்கலாம்னு தோணும். எல்லாத்துலயும் ஒரு இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டு டெபிள் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன் தான் இதுல எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு டெபிள் ஆஃப் ப்ரோக்ராஸ்டினேஷன்? யாதயாமம், கதரசம், பூஜி, பரியுஷிதம், உச்சிஷ்டம், அமேத்தியம். தூய்மை இல்லாதது தெய்வ பூஜைக்கு தகதா இல்லாததெல்லாம் அமேத்தியம். அதுதான் நம்ம மாத்தியானியம் உச்சிஷ்டம் நம்ம சர்வப்பிராயசித்த மந்திரமாக சொல்றாங்க இல்லையா? இது அமேத்தியத்தை சாப்பிடுறது போஜனம் தாமச பிரியம். இதெல்லாம் தாமச பிரியம். தாமசமா இருக்கிறவர்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கும். இதை வச்சு இந்த அடையாளங்களை வச்சு காமிக்கணும். இதெல்லாம் ஒருத்தருக்கு பிடிச்சதுன்னாக்க பழசுதான் எனக்கு பிடிக்கும். நேற்று தோசை தான் விரும்பி சாப்பிடுறார், பழையதுதான் விரும்பி சாப்பிடுறார். எது போட்டாலும் பரவாயில்ல எனக்கு போடுங்கன்னு சொல்றேன். தாமசப்பிரியம். ஏன்னா நான் சொல்ல அது அவரே என்ன எழுதிருக்காருன்னா லிங்கம்னு எழுதியிருக்காரு. ஆச்சாரியால அந்த வார்த்தைய காரியேன லிங்கேன அப்படின்னாரு. இவா போன்ற காரியத்தினுடைய அடையாளங்களை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் இவர்கள் பிரியமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். அபலா ஆகாங்ஷிபிர் யஜ்ஞா விதிதிருஷ்டோ யஜ்யதே யஸ்தவ்யமேவேதி மனஹ சமாதாய சாத்விகா. இப்ப யஜ்யங்கள் அடுத்து சொல்ல போறாரு. சாத்விகமான யஜ்யங்கள்னா என்ன? ராஜசிக்கா பண்ணக்கூடிய யாகங்கள் என்ன? பூஜைகள் என்ன?
தாமசிக்கா பண்ணக்கூடியது என்னன்னு இப்ப ஆகாரத்தை சொன்ன மாதிரி ராஜசம்னா என்ன, தாமசம்னா என்ன, சாத்விகம்னு ஆகாரத்தை சொன்ன மாதிரி அடுத்தது யாகத்தை சொல்ல போறார், அப்புறம் தபஸை சொல்ல போறார், அப்புறம் தானத்தை சொல்ல போறார். அப்படி முடிவு போட்டு இந்த அத்தியாயம் இது அடுத்த திங்கட்கிழமை